கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கண்ணுக்கு களிக்கம். குளோமா என்ற ஒரு கண் வியாதி இருக்கிறது. இந்த வியாதி எவ்வாறு உண்டாகிறது தெரியுமா? கண்ணுக்குள் இருக்கும் அழுத்தம் அதிகரிப்பதால் கண்களையும் மூளைகளையும் இணைக்கிற நரம்பு பாதிக்கப்படுகிறது. நாம் பார்க்கிற பொருட்களை பற்றிய தகவல்கள் அந்த நரம்பு வழியாகத்தான் மூளைக்கு செல்கின்றன. மூளை அந்த அர்த்தத்தை நமக்கு விளக்குகிறது. அந்த நரம்பு பாதிக்கப்படுவதால் கண் பார்வை குறைகிறது. கடைசியில் கண் பார்வை போய்விடுகிறது. 40 வயதுக்கு மேல் இவ்வியாதி அதிகமான பேரை பாதிக்கிறது. வியாதி வந்த மாத்திரத்தில் அதை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அளித்தால் வியாதியை கட்டுப்படுத்துவது எளிதாக இருக்கும். அப்படி செய்யாமல் நாம் விட்டுவிட்டால் கண் பார்வை முழுவதுமாய் போய்விடுகிறது. கண் பார்வை இருப்பவர்களில் 3 ஒருவர் குளோமா வியாதியில்தான் பார்வை இழக்கிறார்கள். எனவே கண்களை நாம் அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். வந்த பின் வியாதியை நிறுத்துவதற்கு போராடுவதை விட வருவதற்கு முன்னே தடுப்பது நமக்கு நல்லதாக இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்றார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். நம் ஆன்மீக கண்கள் கூடாக இருந்தால் நாம் இரட்சிப்பை இழந்து போவோம். நாம் பார்வை அடையும்படி நம் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும். நீ குளராக இருக்கிறதை அறியாமல் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்கிறபடியால் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறேன் என்றார். வெளிப்படத்திலே 3:18 வாசிக்கிறோம். களிக்கம் என்பது கண் மருந்து. பரிசுத்த ஆவியானவரே அந்த களிக்கம். அவரே நம் கண்களை திறக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:9-10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எனவே நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும். நமக்குள் வாசம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாறத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.